Hi guys, welcome to Homies Tamil Vlogs. ரொம்ப மாசம் கழிச்சு Homies Vlogs Tamil தானா? Homies Vlogs Tamil. So இப்போ நாங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். நாங்க एक्चुअली வீடியோல நிறைய வச்சிருக்கோம். ஆனா எங்களுக்கு போட நேரம் இல்ல, நாங்க கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம் எல்லாரும். என்ன பண்றது, ஒரே பிஸி. கேட்டுக்க. சோ வந்து இப்போ நாங்க எங்க இருக்கோம் அப்படினா சென்னையில. இவர்தான் எங்க எடிட்டர் டைரக்டர் சொல்லு வர. ஆமா गाइस, பல வீடியோ சொல்லிருக்கேன்ல. எடிட்டர் டைரக்டர் தான் நிறைய சொல்லிருக்கேன், அது இவர்தான். ஆனா வீடியோ போடாத காரணமும் இவர்தான். ஓகே, இது வந்து நான் பதிவு பண்ணனும், இது கண்டிப்பா ஃபுட்டேஜ்ல இருக்கணும். ஓகேவா, எடிட் பண்ணி தூக்கிருக்கேன். சோ ஒரு நிமிஷம் தான் மொத்த வீடியோ வரும். சோ இப்போ நாங்க வந்து எங்க இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கோம். சென்னையில வந்து இன்னைக்கு யார் வந்திருக்கா, எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கிறது வந்து ஓனர் தான். ஸோ அதனால இப்போ நாங்கள் வந்து வெளியில போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி தெரியுதா உங்களுக்கு? 6 மணிக்கு போலாம் வர சொன்னதுக்கு 8 மணிக்கு தான் கிளம்பியிருக்காங்க. கைஸ், சிறிது தூங்கி விட்டேன், அவ்வளவுதான். தூங்கி விட்டேனா? அதை பெரிய துக்கமாக பேசுகிறார். அதான் இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். சும்மா இவன் வந்து எங்க கூட்டிட்டு போறோம். ஆமா, டிமார்ட் வந்து பெரிய பெரிய மாலு, அங்க வாங்க கூட்டு போறோம். ஏன்னா மதுரையில டிமார்ட் இல்ல பாரு, கூட்டு போறாங்க. சரி, இங்க கூட்டு போறாங்கன்னு போயலாம். சென்னை வந்து நாங்க சுத்தி காமிச்சிட்டு இருக்கோம். வந்து இப்படி போயிட்டு இருக்கோம். போயிட்டு நாங்க அப்படியே டின்னர் போலான்ற ஒரு பிளான். அந்த டின்னர்ல ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களும் இப்பதான் சென்னை வாசி தான். ஆனா நான் வரும்போது இவங்களே அவங்கள பாக்குறாங்க. இல்ல அவங்க வந்து ஹோமிஸ் vlogsல வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தான் ஃபீச்சர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, அவங்க வந்து ஷை டைப். போயிட்டு இருக்கோம். டிமார்ட் ரீச் ஆனோன்னு நாங்க உங்களுக்கு vlog கண்டினியூ பண்றோம். A few minutes later. டிமார்ட் வந்துட்டோம் நாங்க. பாத்துக்கோ ப்ரோ, இதான் சென்னை டிமார்ட்டா இருந்தாலும் சரி, எல்லா டிமார்ட்டும் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ப்ரோ நீ நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்ல, நீ வந்து புதுசா எக்ஸைட்மென்ட் காமி. எக்ஸைட்டடா இருக்கேன். எக்ஸைட்டடா. ஐயோ, இருட்டா தெரியுற பண்ணி. எக்ஸைட்டடா இருக்கு. அத லைட்ட போடுறா. எக்ஸைட்டடா இருக்குமா? எக்ஸைட்டடா இருக்கு. டேய் உசு பேசுன பாட்டுங்கடா. சோ இப்போ நம்ம அவன்ட்ட போய் கேப்போம். முறை சென்னை வைந்திருந்தாலும் எத்தனையோ முறை சென்னை வைந்திருந்தாலும் இம்முறை இவங்களோட கெஸ்டா இருக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். எங்க காமி இவங்களோட கெஸ்டா இருக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். ஆமா, ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இவர்தான். முதல் கெஸ்ட் நான் தான். இன்னைக்கு சட்னி ஒன்று வச்சாங்க, அதனால நல்லா இருந்துச்சு. இல்லைங்க, நான் வந்து எப்படி ட்ரீட் பண்ணேன்றத சொல்றேன். காலையில 5 தோசை சுட்டு கொடுத்தாங்க. என்னென்னலாம் நான் உங்களுக்கு கவனிச்சோன்னு சொல்லுங்க. சட்னி வச்சு கொடுத்தாங்க. எத்தனை சட்னி? 2 சட்னி. நான் தான். ஆமா, அது நானே நானே அது நானே. சோ இதான் டிமார்ட் போற வழி. போயிட்டு இருக்கோம், அப்படியே போகிறோம். A few inches later. Guys, டிமார்ட் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து டிமார்ட் ஹால் போடுறோம், ஷாப்பிங் ஹால். இது 3, அதுக்கப்புறம் இந்த டப்பா, இவனை மாதிரி ஒரு பல்பு. ஸோ வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நாங்க பாப்கார்ன் வாங்க வரும்போது பாப்கார்ன் தீந்து போச்சு, க்ளோஸ்டு. சரி, ஓனருக்கு வந்து நாங்க அதை தான் ட்ரீட்டா வைக்கலாம்னு பார்த்தோம். பார்த்தா ஏன்னா கெஸ்ட்டுக்கு பிடிச்சதானே பண்ணணும், கெஸ்ட்டுக்கு அது பிடிக்கும். அதனால பார்த்தா சிச்சி பை தான் அந்த அளவுக்கு பட்ஜெட்ல மாச கடைசின்றதுனால நாங்க
டிமார்ட் கூட்டிட்டு வந்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அச்சிச்சோ அவரா பயங்கரமானவராச்சே அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. காய்ஸ் இவங்க தான் அந்த ஆளு. அவங்க மூஞ்சி போறாங்க. அதுக்கு அவங்க வர அட்டையரை மட்டும் பாருங்க. மேக்கப் பண்ணிட்டு வந்த நீ வீடியோன்னு சொல்லிட்டல, அதனால மேடம் அப்படி என்ன மார்ச் அப்படி பார்த்ததுக்கு இப்படி டச் அப் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா. டவுசர் போட்டு வர விட்டு எங்க சேனலுக்கு ஒன்னு புதுசு வாங்கி இருக்கோம். இது பாருங்க லைட்டிங் நல்லா தெரியுதா? இதுதான் அது குண்டுமணி. இதான் எங்களோட டிமார்ட்ல போய் என்ன வாங்குனீங்கன்னு கேட்டா நாங்க லைட் வாங்கணும். இதான் ஷாப்பிங் ஹால். டிமார்ட் ஷாப்பிங் ஹால். ஏய் ரூஸ் அங்க பாக்குறாங்க. என்னடா அது குண்டுல பிடிச்சாங்க. இப்போ வந்து நாங்க எங்க போறோம்? நான் வந்து கப்பல் ஏறி போயாச்சு பாட்டு ஆட போறோம். இப்போ நாங்க வந்து சாப்பிட போறோம். நல்லா ரேஸ்மா எங்க ரொம்ப போறோம்? நாள் கழிச்சு ராயல் செட்டிநாடு சொன்னனே. ராயல் செட்டிநாடு. என்ன ரொம்ப நாளா பாத்துட்டு போணும்னு. ஏ சோத்து முட்டை. இல்ல நாங்க அங்க அடிக்கடி போய் சாப்பிடுவோம். ப்ரோ எலைட் கடைக்குலாம் வேணாம் ப்ரோ. சும்மா ரைட் எல்லாம் இல்ல அது. ரோட்டு கடைக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. ரோட்டு கடையில இங்க ஏதோ உனக்கு நல்லா மதுரை ஸ்டைல்ல சாப்பிடணும் ப்ரோ. நான் வேற எடுக்கறேன். எவனா பார்த்தாங்க செலிபிரேட் அடிக்க போறாங்க. டன் 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 டன். நம்ம vlog அவ்வளோ வைரல் ஆகும். இவ்ளோ கிட்டக்கு கொண்டு வர தள்ளி. இவ்வளோ தள்ளி தான் bro. மூஞ்சி பெருசா தெரியும்டா. இவன் மூஞ்சியே பெருசு. பக்கத்துல வச்சு இவனோட எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. இவன் என்ன லைட் வச்சு எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ ராயல் செட்டிநாடு நான்வெஜ் கடை. ரொம்ப நாள் கழிச்சு வாங்குறோம். நான்வெஜ் சாப்பிட போறோம். ரேஸ்மா அப்படி சொல்லிட்டு யாரும் ரேஸ்மா யாரும் ரேஸ்மா அப்படின்னா நான் தான் என்னன்னு நாங்க சொல்றோம். ரொம்ப லவுடா இருக்கும் நினைக்கிறேன். நாங்க சாப்பிடும்போது சொல்றோம். அடுத்து என்ன பிளான் எங்களுக்கே தெரியல. காருக்குள்ள போய் தான் எங்களுக்கு பிளான் வந்து அடுத்து என்ன பிளான். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? குட். எங்களுக்கு பில் வந்து 882 வந்துச்சு. பட் ஒரு குட் டீசன்ட் டின்னர். 12 seconds later. மூளையை கழட்டி வச்சிட்டேன் guys. இப்போ நாங்க எங்க இருக்கோம்? நாங்க டின்னர் சாப்பிட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு. அது என்ன நடக்குது ப்ரோ அது என்ன லைட்டு? ஒரு தியரி ஃப்ரான்ஸ் ஒரு லைட் பக்கத்துல போனா ஆமா ஒரு லைட் தெரியுதா? அது வந்து ஃளைட். ஒரு ஃளைட் வந்து போகும் गाइस. ஆனா அந்த ஃளைட் அங்கேயே தான் நிக்கும். ஆனா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா அது அப்படியே இப்படி ஃளைட் இப்படினா இப்படியே நிக்குது. ஆனா இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா அப்படி நிக்காது. இப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சிக்னல் கிடைச்சதே போகும். ஆனா நான் என்ன நினைச்சேன் ஃளைட் வந்து நிக்காத ப்ரோ. இப்படி இறங்குன்னு சொல்றேன். இப்படி இறங்கு. சரி ஏதோ அப்படி ஆகும். இப்படி இறங்க படியாது. ஓகே ஒரு லேடி கீழே போ அப்படின்றதுக்கு. ஆனா இங்க பாருங்க பிசிக்ஸ் கிளாஸ் அட்டரே பண்ண மாட்டாங்க இவளேடா அவங்க. நான் பிசிக்ஸே படிக்கல. நான் வந்து காமர்ஸ் குரூப். வந்தாங்க சரி பால்வாடி தான். சோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு அதான் திரும்பி சிக்னல் கிடைச்சிச்சு வண்டி நகர்ந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டாண்டர்ட் வந்து ஏறிட்டேன். அந்த ஃப்ளைட் போயிடுச்சா? இப்போ அப்படியே அது நகர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நான் சொல்லிக்கிட்டேன். அப்புறம் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா திருவானியூர் பீச். ஒரு பிளான்டுன்னு சொல்ல முடியாது, பிளான்டு பீச் விசிட். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அவ்வளோதான். வாங்க போகலாம் கைஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 11:06. இப்போ நாங்கள் பீச் என்ஜாய் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கோம். பீச்சில் மூணு அந்த இருக்கு, கடல் இந்த இருக்கு, தற்கூரி இந்த இருக்கு. தற்கூரி பேக் அப்படினா வீடியோ போடுறேன். நீ உட்காருடா. நீ என்ன பூனைக்குட்டி பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றேன் ப்ரோ. கூட்டமா இருக்கு ரஷ்ஷா காட்டி. குட்டி போட்டு பூனை மாதிரி சுத்திக்கிட்டு கூட்டமா இருக்கு.
பேசுங்க பாருங்க 11 மணிக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க பீச்சுக்குள்ள. அதுவும் மண்டே. அந்த வலையில உட்காருங்க. இந்த கயிறு இருக்குல்ல. ஏய் அவன் சொல்றேன். நான் நிஜமாவே கயிறுல உட்காரலாம்னா ஏய் இல்ல உள்ள நண்டு கிண்டு இருக்கும்டா. அங்கதான் அது ஓடிரும். அப்படியே இருக்கு. ஏன் இப்ப கீழ உட்கார்றா? நீ வரைய காமி. சோ இப்போ நாங்க பீச் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். சோ இதோட இந்த vlog-ஐ முடிக்கிறோம். சோ இந்த மாதிரி கொஞ்சம் இனிமே ஒரு நிறைய வீடியோஸ் வரும் நாங்க எதிர்பார்க்கப்படுகிறது. சோ போடுறேன். நீ எதிர்பார்க்கறியா? ஆமா எங்க எடிட்டர் கையில தான் எல்லாமே இருக்கு. ஸோ அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் ஹோமிஸ் தமிழ் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹோமிஸ் vlogs தமிழ் தான். சரி ஹோமிஸ் தமிழ். ஏதோ ஒண்ணு ஹோமிஸ் vlogs தமிழ் கீழே போட்டுருடா, தப்பா சொல்லியிருந்தேனா. அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், பாய், குட் நைட். எல்லாரும் காமிச்சு